ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் தாத்தா சித்தி இவங்க 2 பேருமே மாறி இருந்தாலும் ஆனால் சித்தப்பா கேரக்டர் மட்டும் மாறாமல் தாங்க இருக்குது. ஏன்னா அந்த ஃபேமிலியை பார்த்ததும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான வெறுப்போடு தான் பார்த்துட்ருக்காங்க. சாரதாமாவுக்கும் ஒரு வித பயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே பண்ண விஷயங்கள் மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ரோட்டில் பேசிட்டு போன விஷயங்களும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, தன்னோட பொண்ணுக்காக எல்லாத்தையும் பொறுத்து தானே போகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் சாரதாம்மாவும் இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆனதுனால டைம் ஆகுது, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் கேட்டுட்டு போகிறாங்க. இந்த சமயத்தில் பாப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்க மிஸ் அப்படின்னு சொல்ல, இல்லைடா ரொம்ப நேரம் ஆகுது, லேட் ஆகுதுல்ல, நான் வீட்டுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குழந்தைகிட்டையும் பாய் சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டேயும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு காவேரி ஆரம்பத்தில் விஜய் பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருந்தாலும் இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா காவேரி அவங்க ரூமை சுற்றி காட்டும்போது பார்த்திங்கன்னா அவளோட கபோர்டு, அவங்க அப்பாவோட கபோர்டு எல்லாத்தையும் காட்டிகிட்ருக்காங்க. கடைசியாக அவங்க அம்மாவோட திங்ஸையும் காட்டுறாங்க இல்லையா? அவங்க தான் இல்லையே, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க இல்லைன்னா என்ன, அவங்களோட ஞாபகங்கள் எப்போவுமே என் கூட தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான பதிலை சொல்லியிருக்காங்க காவேரி கிட்ட. ஸோ இது ஒன்றே போதுங்க காவேரியோட மனசில் விஜய் இடம் பிடிக்க. ஏன்னா இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட எண்ணம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி அவங்க அம்மாக்கிட்டேயும் பேசிட்டு வராங்க. அடுத்ததாக அவங்க வீடு நல்லா பெருசாக இருந்துச்சுல்லம்மா, எனக்கு ஏம்மா அவங்களாம் ஏற்கனவே பார்த்த மாதிரியான ஒரு அனுபவம் தோணுது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி கேட்க, வேறு எப்போயாவது எங்கேயாவது பார்த்துருப்படி, அதனால் உனக்கு அப்படி தோணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க பாப்பா, டேடி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு, மிஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல, கூடவே சாரதா பாட்டியும் வந்திருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரி தன்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்பா கிட்ட. அப்படியாடா, இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு நம்ம மிஸ் வீட்டுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிங்களா டேடி, அப்போ நாளைக்கு நம்ம ஸ்கூல் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லாமல் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் டேடி, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்கள் மிஸ்ஸுக்கு நாளைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிங்களா டேடி, உண்மையாலுமேவா, உங்களுக்கு எப்படி தெரியும், யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் ரொம்ப க்யூட்டாக கேட்குற தருணத்தில், வேறு யார் சொன்னாங்க, சாரதா பாட்டி தான் என்கிட்ட சொன்னாங்க, நாளைக்கு அம்மையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தையும் அம்மைக்கிட்ட சொல்கிறதன் மூலிமா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. ஓகே டாடி, நம்ம கண்டிப்பாக போகலாம். ஓகே, மிஸ்ஸுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போகிறது, பர்த்டே கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டுட்ருக்காங்க. தெரியலடா, பார்க்கலாம் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிகிட்ருக்காங்க. நாள் காவேரி கிட்ட என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக வந்துடுடி நீ கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்ல, எதுக்காகம்மா, ஏன் சீக்கிரமாக வர சொல்கிறீங்க, இன்றைக்கி உன்னோட பிறந்த நாள் இல்லை காவேரி, அதனால தான். பிறந்த நாள் தானம்மா, அதுக்காக எதுக்கு சீக்கிரமாக வர சொல்கிறீங்க, வந்தால் வேலையோட வந்தால் கோவிலுக்கு ஏதாவது போயிட்டு வரலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் யமுனா கங்கா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. கங்காவோட குழந்தையும் வராங்க, கூடவே நிவினும் வராங்க. ஸ்கூல் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த காவேரிக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கங்கா யமுனா 2 பேரும் வந்திருக்கிறது தான். 2 பேரையும் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. என்னக்கா திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை பார்த்து கேட்க, இன்னொரு பக்கம் யமுனாவை பார்த்த நம்ம காவேரி கேட்குறாங்க, என்னம்னா எப்படி இருக்க, திடீர்னு எப்படி அக்காவை பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஃபஸ்ட்டு நீ கையை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே விஷ் பண்ணுறாங்க. உன்னோட பர்த்டேக்காக தாங்க இந்த 2 பேருமே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க. என்னது, என்னோடய பர்த்டேக்காக 2 பேரும் வந்திருக்கீங்களா, இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்க்கா, நான் உங்களோட பர்த்டேக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கேட்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கங்காவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன காவேரி, உன்னோட பர்த்டேக்கு நாங்கள் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கங்காவோட குழந்தையும் ஹாப்பி பர்த்டே சித்தி அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அம்முவை கூட்டிக்கிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே போயிட்டு வரவேற்கிற மாதிரி வரவேற்க, இன்னொரு பக்கம் குழந்தைய பார்த்ததும் 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக தன்னோட அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த காவேரிக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு அக்காவுக்கும் யமுனாவுக்கும், ஏன் அந்த பாப்பாவை பார்த்ததும் இப்படி உருகுறாங்களே, ஒருவேளை அம்மாவோட வேலையாக தான் இருக்கும். ஏற்கனவே அவங்களும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க.
அக்கா கிட்டேயும் நம்ம யமுனா கிட்டேயும் வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதனால தான் குழந்தைய பார்த்ததும் இப்படி வந்து 2 பேரும் ரொம்ப அட்டாச் ஆகிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. காவேரிக்கு தெரியாமல் வாங்க உள்ளே வாங்க மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு தெரியாமல் நலம் விசாரிக்கிறாங்க நம்ம யமுனா. இன்னொரு பக்கம் கங்காவும் வந்து நலம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தது சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நல்லா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லார்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டாச்சாக ஆகிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பக்கம் கங்காவோட குழந்தையோட வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்ருக்காங்க. கங்காவோட குழந்தைய பார்த்ததும் பார்த்திங்கன்னா நம்ம விஜயும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே ஒருத்தருக்கு ஏற்கனவே ரொம்ப நாள் பார்த்து பழகின மாதிரியும் ரொம்ப வருஷம் கழித்து திரும்பவும் பார்க்குற மாதிரியும் வந்து பேசுகிறத பார்த்து காவேரிக்கு ஒன்றுமே புரியல. ஏன் எல்லாரும் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க? இவங்கள இப்போ தான் புதுசாக பார்க்குறாங்க கங்காக்காவும் யமுனாவும். ஆனால் இவங்கக்கிட்ட எப்படி பேசிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்புற மாதிரி அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் நிவின் விஜயும் பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் காவேரி பட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக குழப்பம் அடைகிறாங்க. அடுத்ததாக லேட் ஆகுது கேக் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட என்னது கேக் பெறவா அப்படின்னு பண்ண எல்லாருமே வந்து பாட்டு பாடுறாங்க காவேரிக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேக்கை வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து ஊட்டி விட போகிறாங்க சாரதா அம்மாவுக்கு. உடனே குழந்தைக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரியை முன்னிறுத்தி அதுக்கப்புறம் குழந்தையோட வாயில் வைக்க சொல்கிறாங்க. அப்புறம் மாறி மாறி விஷ் பண்ண அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்டை கொண்டு வந்து நம்ம காவேரி கையில் கொடுக்குறாங்க. கிஃப்ட்டு கொடுத்ததும் காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருக்க இதை பார்த்த சாரதம்மா என்ன காவேரி தம்பி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காருல ஆசைப்பட்டு கொடுக்குறாருல வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தயக்கத்தோடு அந்த கிஃப்டை வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம காவேரி. இப்படி விஜய் காவேரி கிட்ட கொடுத்த கிஃப்டை உடனே வந்து பிரித்து பார்க்குறாங்களாம். அப்படி என்ன ஸ்பெஷலான கிஃப்ட் வந்து காவேரிக்காக விஜய் வந்து கொடுத்துருப்பாரு. காவேரிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச நம்ம விஜய் ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறாரா? அதாவது நம்ம காவேரிக்கு பிடிச்சமான கிஃப்ட் எது? ஏற்கனவே பர்த்டேக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணி நிறைய கிஃப்ட்டு குட்டி குட்டியாக வந்து கொடுத்துருப்பாரு நம்ம விஜய். அதில் ஸ்பெஷலான ஒரு திங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் ஃப்ரூட்டாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம காவேரிக்கு முருகர்னால் ரொம்பவே பிடிக்குங்க. அப்படி காவேரிக்கு ஞாபகம் வர வைக்கிறதுக்காக பழைய ஞாபகங்களை கொண்டு வரத்துக்காக நல்ல சின்ன சின்ன கிஃப்டாக வந்து கொடுக்குறாரா? ஏற்கனவே போட்டுட்டு இருந்த நம்ம காவேரிக்கு முருகர் டாலர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரா? இதன் மூலயமா பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து காவேரிக்கு கொண்டு வருதா? பழைய ஞாபகங்கள் வந்து நம்ம காவேரிக்கு திரும்பிச்சுன்னா எந்த அளவுக்கு அவங்க எமோஷனல் ஆக போகிறாங்க? அதுக்கப்புறம் விஜய் குழந்தை இவங்க 2 பேரையும் எந்த அளவுக்கு வந்து ஃபீலிங்ஸோடு பார்க்க போகிறாங்க? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Okay viewers, thanks for watching this video.